தெய்வமே, மனன்றியோடு மை சொத்தரிக்கிறோம். தேவரீர் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேதத்தில் கொண்டு பேசின காரியங்கள் ஆகிலும் இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நீ வாய்க்க பண்ணுகிறதுக்காக நமக்கு கொடான கொடி சோத்திரமையா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுகிறார். என்னுடைய மாம்சம் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் நிறைவுகள் வெளியே வராதபடிக்கு ஆவியானவர் மாத்திரமே இடைபடுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்வீர்களாக. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வேத புத்தகத்திலே நாம் கை கொண்டு நடப்போமானால் நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். சில பேர் சொல்லுகிறோம், வாய்க்கு எட்டினது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது. வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது. அது அந்த பழமொழி என்னவென்றால், நம்ம தூரமாய் போறவங்களை பார்த்து, ஏன்பா உன்னதான் வாயால கத்துவோம், காது கேட்காத மாதிரியே போய் நிற்பான். ஆனா நம்ம கை தட்டி ஒரு 4 ஜோர தட்டி பாருங்க, அவன் திரும்பி பார்க்க. அதெல்லாம் கை கெட்டினது வாய்க்கு எட்டின அந்த சத்தம். நம்ம நினைக்கிறோம் கைக்கு பணம் வச்சு சாப்பிட முடியும், அது இல்லை அர்த்தம். நம்ம வாயால கூப்பிட்டதை அவங்களுக்கு கேட்கல, கை தட்டுனால அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையிலே எல்லா காரியம் வாய்க்காமல் போவதற்கு எத்தனையோ நமக்கு நன்மை செய்திருப்பா. ஒரு குறிப்பிட்ட சின்ன காரியங்களுக்கு தேவன் செய்யாததுனால அதனால முறுமுறுக்கிற கூட்டம், சபைக்கு வராத கூட்டம். நான் இந்த காரியத்தை எவ்வளோ நாளாக எனக்கு ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் படுத்துக்கொண்டு இருட்டில் அவன் கையை வைத்துக்கொண்டு, கர்த்தர் எனக்கு என்ன செய்யல இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறாரு, செய்யாத இல்லையே. நீங்களா சில வேளையிலே சிக்கல்ல மாட்டின்னு வெளியே வரவில்லாமல் தவிக்கிறோம். அப்படின்னாலே நம்முடைய ஊருக்காக நாம் எதையும் செய்ய வேண்டாம். ஊருக்காக எதையும் நம்ம செய்ய வேண்டாம். நம்ம மனசாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே,
வசனம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. யார் அவன்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய்க்கிற மனுஷன். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராதிருக்கிற மரத்தை, இலையே உதிரா, எந்த பிரச்சனை வந்தாலும் இலை உதிரவே உதிரா, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. இன்னைக்கு கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு தேவன் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவன் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறாரே, தேவன் எதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண போகிறார் என்று சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 40ஆம் வசனம், 42ஆம் வசனம், 56ஆம் வசனம், அதற்கு பிற்பாடு 21ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அவர் சொல்லி வாசிப்பார். 40ஆம் வசனம். அவர் நான் வழிபடும் கர்த்தர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நான் வழிபடுகிற கர்த்தர், கர்த்தரை வழிபடுகிற அவர்களுக்கு பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். 42ஆம் வசனம். அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவீரானால், அப்ப நம்முடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். 56ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க, கர்த்தரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், எனக்கு நீங்கள் தடை செய்யாதிருங்கள் இருக்கிறார். அவர் கிருபை என்று உன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி. 21ஆம் வசனம். அந்த மனிதன் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். நம்முடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் மௌனமாய் உன் பிரயாணத்தை கர்த்தரே வாய்க்க பண்ண. எந்த பிரயாணம்? தூரதேசத்தின் பிரயாணமா நமக்கு தெரியல, அல்லது நீ வேலைக்கு போகிற பிரயாணமா, அல்லது ஏதாவது வீட்டு கட்டுவதற்கு நீ பிரயாணமா? உன் பிரயாணம் வாய்க்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணம் தானே, போய்கொண்டே இருக்கு, ஓடிக்கொண்டு. நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நீ எதை குறித்து பேசாதே, நீ மௌனம். கர்த்தரே உன் பிரயாணங்களை அவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது நம்மை சந்திக்கிறது என்றால் தேவாதி தேவனுடைய தேவ தூதர்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யார் சந்திக்கிறது? தேவ. உன்னுடைய பிரயாணத்தை யார் தடை பண்ணினாலும் கர்த்தரே பிரயாணத்தை வைக்கப்பட போகிறார். பிரயாணத்தை சந்திக்கிறது யார் என்றால் தேவ தூதர்கள்.
நீ நினைக்கலாம் ஒரு சமயம் நம்முடைய பிரயாணம் தடப்படுது என்றால் நீ யோசித்துக்கொள், கர்த்தர் இன்னும் நம்மளை சந்திக்க வேண்டிய அர்த்தம். நம்முடைய பிரயாணம் வாய்க்கப்படுவதற்கு முதல் படி என்னவென்றால் தேவ தூதர்கள் அவனை சந்திப்பார். தேவ தூதர்கள் சந்திக்கிறது மாத்திரமல்ல, தேவதூதன் சந்தித்த மாத்திரத்திலே சில தடைகள் போல, பல பிரச்சனைகள் போல, நன்மை செய்து பாடுகள் வருவது போல இருக்கும். ஆனால் கர்த்தரை கைவிட மாட்டார், நம்முடைய பிரயாணத்தை வைக்க பண்ணுவார். நீங்க பாருங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். அவன் செய்கிற யாவையும், எதெல்லாம் செய்வீங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நம்மை பார்த்து இது நிற்கிறாரோ, சாபம் முடிச்சுங்கோ, தரித்திரம் நிற்கிறது எதற்கோ, அப்படி சொல்லாதபடிக்கு நாம் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்கப்பட போகிறார். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்றும், அவன் செய்கிறது அனைத்தையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவன் செய்தெல்லாம் வாய்த்தது. ஏன் அவனுக்கு சிறைச்சாலை? எதுக்கு அவன் சிறைச்சாலை? நீ நினைச்சிருக்கலாம், யோசிப்பு என்ன பாவம் செய்தான், ஏன் இந்த பிரச்சனையை சந்தித்தான்? பாவம் செய்ததுனால அல்ல. நீங்க யோசித்து பாருங்கள், யோபு பக்தனுக்கு வந்த சோதனை மாயமோ மந்திரம் அல்ல, மனுஷனுடைய துஷ்ட துணிகரமும் அல்ல, மனுஷனுடைய சதிதிட்டமும் அல்ல, தேவனுடைய அனுமதியினாலே சத்துரு சோதிக்க வைத்தார். இன்றைக்கு ஊருலக சொல்லும், சத்துரு இவங்க கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்குது, இன்னமும் குறை இருக்குது, என்னமோ இதனால இவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க, பிரச்சனை மேல இவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் பிரச்சனை நமக்கு வருது. கர்த்தர் கூடவே இருக்கிறார் நம்மோடு. ஆனால் சத்துரு கொந்தளிக்கிறான். கர்த்தருக்கு இன்னும் பிரச்சனை, அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம குடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கொந்தளிக்கிற அந்த கடலுக்குள்ள ஏசு இருந்ததுனால தான் படகு மூழ்கிற அளவுக்கு போச்சு. ஏசு இல்லைன்னா அந்த கரை சேர்த்து பார்க்காம, ஏசு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள். ஏனென்றால் இயேசுவோடு கூட நம்ம நடப்பதற்கு அடையாளம் தான் இந்த சிறைச்சாலை. கர்த்தர் கூட இருக்கிறாரு. இவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனா வசனம் சொல்கிறது பாருங்க, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 5-6. அப்பொழுது நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 5-6. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். யாத்திரை கேளு, வாய்க்குமா அனுகூலமா முடியுமா என்று யாத்திரை கேட்க சொல்கிறார். தேவனிடத்திலே விசாரிக்க சொல்லுகிறார். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். யார் கேட்டது? நீ தேவனிடத்திலே விசாரிப்பாயானா உன் பிரயாணம் ஒரு சமாதானமாகவே முடியும். சஞ்சலமே இருக்காது, குழப்பமே இருக்காது, போராட்டமே இருக்காது. உன்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் உள்ளத்திலேயும் உன்னுடைய இல்லத்திலேயும் நீ செல்லும் இடமெங்கிலேயும் கர்த்தர் சமாதானத்தை தருவார். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் பிரயாணம் வாய்க்குவதற்கு யாருக்கு விசாரிக்கணும் என்றால் சும்மா உன் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க
இன்றைக்கு நீ வேலைக்கால் பண்ணிட்டு அது என் பிரயாண வேலைக்காக பிரயாசப்படுகிறேன். என் பிரயாசத்தை நீ வாய்க்க பண்ணுவீரா? வீட்டுக்காக பிரயாசம் பண்ணுகிறேன், ஊழியத்துக்காக பிரயாசம் எடுக்கிறேன், என் வருமானத்துக்காக பிரயாசம் எடுக்கிறேன், என் பிசினஸ்க்காக பிரயாசம் எடுக்கிறேன், நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க பிரயாசம் எடுக்கிறேன். நீ பிரயாணம் பண்ண, நீ பிரயாசம் எடுத்துப்பார். தேவனை விசாரிக்கும் போது உன் பிரயாணத்தை கர்த்தரே வைக்க. உன் பிரயாணம் வாய்க்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தேவைப்படும். இரண்டாவது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே, வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி. நீ சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தரே வாய்க்க. உனக்கு வாய்க்க போகும் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குமா? சுகமான வாழ்க்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க செய்யணும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கை இல்லை, போராட்டமான வாழ்க்கை. பிள்ளைகளே, வாழ்க்கை ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை. நீ போகும் உன் புருஷன் வீட்டிலே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற வாழ்க்கை, அது ஒரு சுகமான வாழ்க்கை. ஆண்டவரே, நான் சுகமா இருக்க என் வாழ்க்கையை நீங்க வாய்க்க. அதுக்கு வாழ்க்கை வாய்க்கப்படுறதுக்கு காரணம் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? சௌக்கியத்தை தேடா, நீ சுகமாய் வாழ். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. இந்த வசனங்கள்லாம் நம்ம வாழ்த்தக்கூடிய வசனங்கள். அப்ப இந்த சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் வாய்க்க பண்ணணும். நல்ல ஒரு எதிர்காலத்தை வாய்க்கப்படும். சுகமான வாழ்வு வாய்க்கணும். எப்படி வாய்ச்சிச்சு பாருங்க வாழ்க்கை. ஒருத்தர் சொல்லக்கூடாது, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்கப்படணும். நாங்க நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கை பண்ணினாரே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம எருசலேம் ஜெப சபைகளுடைய வாழ்க்கையை கர்த்தரே வாய்க்கப்பட போகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கையா? சுகமான வாழ்க்கை. அதுக்கு காரணம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 28ஆம் வசனம். பென்யமீனை குறித்து உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 28ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். யார் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார்? பென்யமீனை குறித்து. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அவன் தகப்பனாகி யாக்கோப்பு பென்யமீனை குறித்து சொல்லும்போது, பென்யமீன் பீறுகிற ஓநாய். என்ன சொன்னான்? பீறுகிற யார்? அப்பன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற எப்படி வைக்கிறான்? பீறுகிற. ஆனா ஊழியக்காரன் அழைக்கிறார், நீ கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா? பிரியமானவன். அவன் என்னால் உன்னை காப்பாற்றி உன் எல்லைக்குள்ளே அவர் இருக்கிறதுனாலே நீ சுகமாக இருப்பார். நான் யோசிக்கிறேன், கர்த்தருக்கு சித்தம்னா தேவன் பேசு. அந்த பெண்ணின் பீறுகிற ஓனாய். ஆனா யோசேப்பு கூட பிறந்தவன் பென்யமீன். யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது பென்யமீனை எல்லாரும் போய் சாஷ்டமா கதை நமக்கு தெரியும். பென்யமீனை போறான். ஆனா பென்யமீனுக்கு
வீட்டுக்கு வரும் பொழுது பெண்ணியங்களுக்கு 5 மாற்று வஸ்திரங்கள், 300 தாலந்து பணம், 300 பணத்தை பெண்ணியங்களுக்கு. அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அப்பா சொல்றாரு பீரிகரவானா என்று. அண்ணங்காரன் யோசிப்பு 5 மாற்று வஸ்திரம். ஒரு வஸ்திரத்தை கிழிச்சு போட்டாலோ நீதியின் வஸ்திரம், வெண்மையின் வஸ்திரம், கர்த்தருக்காக ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படி எத்தனை மெல்லிய பரிசுத்தமான எத்தனையோ வஸ்திரம். அந்த 300 பணம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் 100க்கு 100 உத்தமமாய் காணப்பட்டான். ஆகியால் தான் ஆதியாமுக்கு பிற்பாடு உபாகம் எழுதுவது மோசே சொல்கிறார், கர்த்தர் என்னாலும் உன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். காரணம் கர்த்தருக்கு யாரா இருக்கிறது போது பீரிகரவானா அல்ல, பிரியமானவன். 5 மாற்று வஸ்திரங்கள் பெண்ணியமினுக்கு கொடுக்கப்பட்டது. அது நீதியின் வஸ்திரம், பரிசுத்தவானுடைய மெல்லிய வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம், அது கல்யாண வஸ்திரம். இப்படி பல வஸ்திரத்தை எடுத்து கொடுத்ததினாலே அவன் பீர்மோனாய் சுபாவம் எல்லாம் மாறி இன்னைக்கு கர்த்தரே வாசம் பண்ணுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மதுரமாய் மாறினான். அவன் சுகமாய் வாழ்ந்தான். 28ஆம் வசனம், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். அப்போ கர்த்தர் சுகமான வாழ்க்கைக்குள்ளே அவர் வாழ்க்கை பண்ணுக்கு ஒரே காரணம், அவன் தனித்து வனவாசம், தனித்து ஜெபம், தனி வாழ்க்கையின் ஜெபம். அந்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் சுகமான வாழ்வு வாய்க்க பண்ணும்போது உன்னையும் மீறி கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு இருக்கும், உன் குடும்பத்துக்கு இருக்கும். உன் பிள்ளை திசை கெட்டு போக ஒரு நாள் விட மாட்டார். என்னாலும் கர்த்தர் காப்பாற்றார். தேவன் காப்பாற்றிய ஒரு வசனத்தை பாருங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாட்களிலே எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய நீதியெல்லாம் கர்த்தரே. நம்முடைய நீதியெல்லாம் யாருக்கு முறையிட வேண்டாம், யாருக்கு ஒன்று சொல்ல வேண்டாம். நம்ம நீதி கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை நம்ம அநீதியா நடக்கல, அநியாயமாய் சொல்லல, அநியாயமே பேசல, நீதியாய் வாழ்கிறது கர்த்தருக்கு தெரியும். நம்மளை தூற்றுற ஜனமெல்லாம் தூற்றட்டும், நம்மளை வேதனைப்படுத்துற ஜனம் எல்லாம் வேதனைப்படுத்தட்டும், நம்மை துக்கப்படுத்தட்டும். உன்னை கர்த்தர் சுகமாய் வாழ வைப்பார், உன் பிள்ளையை சுகமாய் வாழ வைப்பார், உன் குடும்பத்தை சுகமாய் வாழ வைப்பார். உன் சுகமான வாழ்க்கை வாய்க்கப்படும் போது உன்னை மீறி கர்த்தரை பாதுகாப்பு உன் குடும்பத்தின் மீது இருக்கும். கர்த்தரே காப்பாற்று. 3ஆவதா 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். தேவன் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நமக்கு தெரிந்த வசனம், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
வாசி 37 சங்கீதம் 5 வசனம். கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். காரியத்தை ஒன்று போடப்பட்டிருக்கு. ஒருமையிலே உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது அவன் காரியங்களை கர்த்தர் ஏன் அவன் தேவனை தேடுகிற மனுஷன். வேற எதையும் தேடல. எது நம்ம தேடுறோம்? நம்ம எதிர்த்து உன் பணத்தையோ உன் காணிக்கையோ உன்னுடைய தசம பாகத்தையோ உனக்குள்ள பொறுக்கு தேடல. உனக்குள் எதை தேடுனா இயேசு இருக்கிறாரா? தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தரே வாய்க்க செய்தார். அதே 2 நாளாகமம் 14 அதிகாரம் 7 வசனம். அவன் யூதாவை நோக்கி 2 நாளாகமம் 14 அதிகாரம் 7 வசனம். அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். அவன் தேடினதினாலே கர்த்தர் இரவும் பகலும் தேடி. அவரை தேடாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம். எதையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. கர்த்தரை தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். சுற்றிலும் இளைப்பாறுதல். நம்ம அவரை தேட 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 சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் காரியம் வாய்த்தது. அவன் காரியம் உன் காரியத்துக்கு வாய்க்கப்பட போகிறார். உனக்கு இளைப்பாறுதல். அப்படி தேடி வரும்போது ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கத்த தந்துடுவார். ஏன் குடும்பத்தை சுற்றி பொழுதுச்சா பிரச்சனை கர்த்தரை தேடாதீர்கள். கர்த்தரை தேடியவர்களுக்கோ கர்த்தரை தேடியவர்களுக்கு பிரச்சனை வரதா வரும். ஆனா நம்மை சமாதானத்தை கெடுக்காது, இளைப்பாறுதலை கெடுக்காது. ஒரு இளைப்பாறுதல். ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 55 அதிகாரம் 11, 12, 13. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 12, 13 வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அனுப்பும் காரியம் ஆகும்படிக்கு அது வாய்க்கும். நீங்க அந்த 2, 12, 13 வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடையாளம் நித்திய அடையாளமா வைத்திருவாராம். எப்படி அடையாளமா? நித்திய அடையாளம். ஒரு சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்கள் காரியத்தை வாய்க்கப்படும். நான் நினைக்கிறேன் 118 சங்கீதம் 25 வசனம் நினைக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நிச்சயமாகவே உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனாலே உனக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆனால் நீ செய்ய வேண்டியது கர்த்தரின். 4 ஏசாயாவின் புஸ்தகம் 48 அதிகாரம் 15 வசனம். நான் ஏசாயா எடுத்து பாருங்கள் கொஞ்சம். ஏசாயா 45 அதிகாரம் 48 அதிகாரம் 15 வசனம். நானே அதை சொன்னேன். நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ போகிற வழியெல்லாம் வாய்க்கும். இனி தடை என்பதே இல்லை. உன் வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வழி தெரியாமல் திக்கு நினைக்கிறேனே, வழி தெரியலையே பாஸ்டர், எனக்கு திக்கு தெரியலையே, எந்த நேரத்தை பாரு எனக்கு தெரியலையே. ஒன்னு சாவுதா எனக்கு வழியா? நீ சாவதற்கு வழி அல்லது
உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நானே அதை சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனை தெரிந்து கொண்டேன். அவன் வழி ஆண்டவரே, வழி தெரியாமல் திகைக்கிறேனே, வழி தெரியாமல் திக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே, என் வழியை வாய்க்க பண்ண மாட்டீரா? வழி தெரியலப்பா, என்ன செய்ய போறேன்? தலை பிச்சுக்கிறேன். நான் தெரியா எத்தனை முறை தெரியாம தவிச்சு, ஒரு முறையா 2 முறையாமா? எத்தனை முறை நீ சிக்கல்ல தவிச்சு, எப்ப முதல் தெரியாம செய்துட்டேன், தெரியாம செய்து, இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு வழி திறக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ கர்த்தருக்காகவே உன்னை கீர்த்தியை போச்சு வைக்க வைக்கிறார். கர்த்தரை வாய்ப்பதற்கு ஒரு காரணம் தெரியுமா? அவர் சித்தத்தை தேடு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நொறுக்கிறார். என்னப்பா இவ்வளவு நொறுக்குதா? உண்மைக்கு கர்த்தர் நம்மள இருக்கிறாரா? கர்த்தரை தேடினாலே நம்ம தேடுமா? நிச்சயமா ஆசிரிக்கிறார். கர்த்தரோ அவர்களை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உள்ள பாடுபடு ஆசிரிக்கலையா? பாடுபட வைக்கிறாராம். பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம ஆவி ஆத்மா சரியாக பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வழி வாய்க்கும் என்றால் அவர் சித்தத்தின்படி வாய்க்கப்படுகிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடப்பார். அவருடைய சித்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நடத்தி காட்டப்படுகிறார். அவருடைய சித்தத்தில் நடக்க போகிறது, எல்லா பிரச்சனை தீரப்படுகிறது. ஆனா இனி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறதின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்படி நடப்பாயா? நீ புத்திமானாய் கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, போலாமா, போகக்கூடாதா, உனக்கு கர்த்தர் புத்தி தரப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு புத்தி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தி தெரிஞ்சிச்சுன்னா நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். இன்னும் நீ புத்தி தெரியலனா உன்னை போல பந்தயப்பட்ட யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உன் வழி வாய்க்க உன் புத்தியை கர்த்தர் தெரிய பண்ணுகிறார். உன் புத்திமானாய் நடந்து கொள்ள கர்த்தர் உன் வழி வாய்க்க, உன் வழியை வாய்க்க பண்ணும்போது கர்த்தருடைய புத்திமானாய் மாற்று. கடைசி மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21, 22, 23. பின்பு சமயம் வாய்த்தது. மார்க் 6ஆம் அதிகாரம் 21, 22, 23. பின்பு சமயம் வாய்த்தது. சமயம் வாய்த்தது. நமக்கு தெரியும், ஏரோது ராஜாவுடைய பிறந்த நாள் தினத்திலே ஒரு பெரிய ஆட்டம் கொண்டாட்டம் பாடல். நீ ராஜ்யத்திலே எதை கேட்டாலும் அதை நான் பாதி மட்டும் உனக்கு தருவி வாக்கு கொடுக்கிறார் ராஜா. ஆனா ஒன்று, நமக்கு இன்னும் சமயம் வாய்க்கல. சில பேர் உனக்கு ஒண்ணு நல்ல காலம் வரல, இன்னும் 1 மாசம் நீ பொறுத்து, இன்னும் 7 சனி இன்னும் போல, இன்னும் 7 சனிக்கா காத்திரு. இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சமயத்தை வாய்க்க பண்ணுகிறார். எல்லா நாளும் கர்த்தரே நாள். இன்னைக்கு சமயம் உனக்கு வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். சமயம் வாய்த்தது. இந்த சமயத்தை குறித்து 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரனோட கூட உங்களிடத்தில் வரும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். என்ன சமயமா? நற்சமயம். நற்சமயம்
நமக்கு எல்லா சமயமும் எல்லா நேரமும் நல்ல நேரமே நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு நற்சமயம், நல்ல சமயம் நமக்கு கொடுக்கும் நன்மையை பாருங்கள். பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே, என்னை விசாரிப்பதற்கு பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. உங்களுக்கு இன்னும் சமயம் நேரிடவில்லை. அவர்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வசனம் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை தட்டி எழுப்புகிறார். ஏற்ற சமயத்திலே நான் பேசுவதற்கு கல்வி நாவை நான் நினைக்கிறேன். ஏசாயா 50:4 துணை செய்கிறார்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. இளைப்படைந்த ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏற்ற சமயத்திலே அப்ப சமயம் வாய்க்கும். எதற்காக? உன்னை விசாரிக்க ஒரு நினைக்காதே, கர்த்தரை விசாரிக்க. நம் கண்களை முடிச்சோம். அன்பின் தெய்வம், நன்றியோடு பேசும். சமயம் வாய்க்கும். ஏன்? என்னை விசாரிக்க என் தேவன் இருக்கிறார். அவர் விசாரிப்பார். நற்சமயம். ஆண்டவரே, சத்தியத்தை வேதத்திலிருந்து அறிவித்திருக்கிறார். பிள்ளைகள் ஞானமாய் நடக்க, இனி இந்த சிக்கலிலே சிக்கிவிடாதபடி, கடன்களை வாங்கி காரியங்களை சாதிக்கலாம் என்று நினைத்து விடாதபடிக்கு கர்த்தர் என்னை அனுமதிக்கிறாரோ. என்னை செய்ய அனுமதிக்கல, கையில பணம் கொடுக்கல, அங்க போக அனுமதிக்கல, பணம் இல்லை. அப்படி சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சித்தம் இல்லாமல் எங்களை அவமானப்பட விட மாட்டேன். எங்களை தலைமுறை பண்ணுகிற கர்த்தர். ஒரு இடத்துக்கு போக கர்த்தர் அனுமதிப்பாரானால் பணத்தை கொடுத்து நீ அனுப்பி, கடன் வாங்க அனுப்ப மாட்டீரையா எங்களை. எனக்கு தலைமுறை பண்ணுகிற கர்த்தர். அந்த இனி நாங்கள் ஞானமாய் நடக்க, புத்தியாய் நடக்க நீ கிருபை செய். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நடத்துங்க. இனி வரப்ப நாட்களிலே ரசித்திட்டு நடத்துங்க. எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.